ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல 3rd சாப்டர்ல பயிற்சி 3.19 உள்ள 12th சம் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் அண்ட் 3rd சாப்டருக்குள்ள 5 மார்க் அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டுருக்கோம். ஸோ இது இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய மெயின் எய்ம் என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் வந்து 5 மார்க் கொஸ்டின் வந்து கம்மியாக பார்த்துட்டு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது நம்மளுடைய எய்மு. சரி வாங்க இன்னைக்குள்ள கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 மேட்ரிக்ஸை கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட்டும் சீக்வல் டு பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் ஏன்னா சரி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இது இருக்குதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதை மாதிரி மொத்தம் உங்களுக்கு வந்து ஒரு 8 சம் இருக்கும். அந்த 8 சம்மையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் சம்லேருந்து ஒரு சம் வந்து கட்டாயமாக கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் சம் வந்து நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நல்லா கவனிங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நிறைய பேசிக் சொல்லி கொடுத்துருப்பேன். இதுலேயும் சொல்லி கொடுக்குறேன். புரியாதவங்க வந்து இதுக்கு முன்னாடி போட்ட மேட்ரிக்ஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஏ மேட்ரிக்ஸ் 5 2 9 1 2 8 கொடுத்துருக்காங்க. பி மேட்ரிக்ஸ் வந்து 1 7 1 2 5 -1 கொடுத்துருக்காங்க. எனில் இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வல் டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி ஏபியை கண்டுபிடிச்சிட்டு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைச்சிருமா. வாங்க ஃபஸ்ட் நம்ம ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபி ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்னது 5 2 9 1 2 8. பி மேட்ரிக்ஸ் என்னது 1 1 5 7 2 -1 இதெல்லாம் பி மேட்ரிக்ஸு. இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து ரோவாக ஆக்ட் ஆகும், செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து காலமாக ஆக்ட் ஆகும். தமிழ் மீடியத்தில் ரோனை என்ன சொல்லுவாங்கன்னா நிறைன்னு சொல்லுவாங்க, இது வந்து நிரன்னு சொல்லுவாங்க. ரோனா ரோடு மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். காலம்னா கீழே கீழே இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் உள்ள ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துகிட்டு செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து ஃபஸ்ட்டை வச்சுட்டு செகண்ட் காலத்தை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இதே மாதிரி செகண்ட் ரோ வச்சுட்டு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ வச்சுட்டு செகண்ட் காலம், இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஏவி முடிச்சிடும். மேட்ரிக்ஸை நம்ம இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். எப்போயுமே ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து ரோவாக தான் ஆக்ட் ஆகும், செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து காலமாக தான் ஆக்ட் ஆகும். இப்போ பண்ணலாமா. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள ரோவை எடுத்துக்கோங்க. ரோ என்னது 5 2 9 தானே. இந்த 5 2 9 1 1 5 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 1 5 2 × 1 +2 9 × 5 9 45 முடிஞ்சா. இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு செகண்ட் காலத்தை போடுங்க. 7 35 2 4 9 × -1 -9. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ வச்சுட்டு செகண்ட் இது பண்ணலாமா. 1 × 1 1 2 × 1 2 8 × 5 40. இப்போ இதை வச்சுட்டு இதை போடுங்க. ஓரேலா 7 2 × 2 4 8 × -1 -8 முடிச்சா. இப்போ இது என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணுங்க. 5 2 7 45 7 50 45 2 47 47 5 52 52. நெக்ஸ்ட் 35 நாளும் 39 39 9 போனால் 30 40 2 42 42 1 43 7 நாளும் 11 11 8 போனால் 3. இதான் என்னது ஏபி. ஆனால் உங்களுக்கு கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க.
அப்போது ஏபியை டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது, நிறை எடுத்து நிரலை போட்டுருங்க, நிரல் எடுத்து நிறைய போட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நிறை என்னது 52 30, அப்போது அதை வந்து நிரல் எழுதிக்கோங்க, காலம் எழுதிக்கோங்க. 52 30 வந்து கீழே போட்டுக்கோங்க. அடுத்து 43 3 வந்து இந்த பக்கம் எழுதிக்கோங்க. 43 3, இதுதான் என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நம்ம வந்து ஏபி டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிக்குமா? அப்போ அதை வந்து நீங்கள் வந்து ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. RHS equal to P transport A transport. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P transport கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A transport கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்ன கிடைச்சிரும்? RHS வந்து கிடைச்சிரும். இப்போ P transport போடுங்க. P transport is equal to B ஓட வேல்யூ என்னது? 1 1 5 7 2 -1. இது என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணுமா? இப்போ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் என்ன சொன்னேன்? நிறை வந்து நிரலில் வந்துடும், நிரல் வந்து நிறைக்கு வந்துருமா? இப்போ இந்த 1 7 கீழே வந்துடும். 1 7 அடுத்து 1 2 நிறை வந்து ரெண்டாவது நிரலுக்கு வந்துடும், ரெண்டாவது காலத்துக்கு வந்துடும். அப்போது 1 2 மூணாவது வந்து மூணாவது காலத்துக்கு வந்துடும், மூணாவது ரோ 5 -1. இதான் என்னது? பி டிரான்ஸ்போர்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் போடுங்க. ஏவோட வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 5 2 9. நெக்ஸ்ட் 1 2 8. இது என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணுமா? இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆகும், நிறை வந்து நிரலில் வந்துடும், நிரல் வந்து நிறையில் வந்துருமா? அப்போ 5 to 9 வந்து கீழே வந்துடும், 1 to 8 வந்து ரெண்டாவது காலத்துக்கு வந்துடும். இப்போ 5 2 9 1 2 8. இதான் என்னது? ஏ டிரான்ஸ்போர்ட். உங்களுக்கு கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட். பி டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆர்ஹெச்எஸ் வேல்யூ கிடைச்சிருமா? கிடைச்சிரும். இப்போ அப்போ என்ன பண்ணணும்? பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட். இப்போ பி டிரான்ஸ்போர்ட்டோட வேல்யூ என்னது? 1 1 5 7 2 -1. ஏ டிரான்ஸ்போர்ட்டோட வேல்யூ என்னது? 5 2 9 1 2 8. இதெல்லாம் பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட். இப்போ என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணணுமா? நம்ம ரோ இது நம்ம மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து ரோ ஆக்ட் ஆகும், செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து காலம் ஆக்ட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ வச்சு செகண்ட் மேட்ரிக்ஸ்ல ஒரு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ என்னது? 1 1 5 தானே, அதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஓ 5 5 ஓ 2 2 9 45. புரிஞ்சா? நெக்ஸ்ட் ஓ 1 1 ஓ 2 2 5 40. நெக்ஸ்ட் 7 35 2 4 -1 into 9 -9. அடுத்து 7 into 1 7 2 into 2 4 1 into -8 -8. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் ஆன்சர் என்ன வரும்? 45 50 50 ரெண்டும் 52. 35 4 39 39 9 போன எத்தனை? 30. அடுத்து 42 42 42 ஒன்றும் 43. 7 4 11 11 8 போனா 3. அப்போ இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ RHS எல்லாத்தையும் சேமா இருக்கா? 52 43 30 3. 52 43 30 3. அப்போ ரெண்டும் சமமா இருக்குல்ல? அப்போ 1 = 2 என சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிட்டா இந்த கணக்கு வந்து முடிஞ்சுங்க. இந்த கணக்கில் காம்ப்ளிகேட்டான விஷயம் என்ன இருக்குது? உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண தெரியணும், மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண தெரியணும், அவ்வளோதானே. இப்போ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணதுக்கு சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கணும். செகண்ட் மேட்ரிக்ஸில் ஒரு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி நேரம் எழுதணும். செகண்ட் ரோ எடுத்துட்டு
ஒரு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி நேரம் எழுதணும். முடிஞ்சா இதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ டிரான்ஸ்போர்ட்னா என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதணும், செகண்ட் ரோ எடுத்துட்டு செகண்ட் காலத்தில் எழுதணும். இது என்ன C1 காலம் 1 காலம் 2. இப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துட்டு ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதுறோம், செகண்ட் ரோ எடுத்துட்டு செகண்ட் காலத்தில் எழுதுறோம். இதே மாதிரி ப்ராசஸ் இந்த பக்கம் பண்ணுறோம். பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இவ்வளோ தாங்க இந்த கணக்கு. இந்த கணக்கில் இதை தாண்டி வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லெசன் வந்து வேறு மாதிரி டீச் பண்ணால் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் வே ஆஃப் டீச்சிங் வந்து மாற்றுறோம். கண்டிப்பாக சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் ஆகும். ரீச் ஆனால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.